வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பிசினஸ் பத்தி ஒரு சின்ன ஓவர்வியூ. இவ்வளோ சில்வர் ப்ராடக்ட்ஸ் ஆன்லைன்ல நம்பி வாங்கலாம் போலயே. மணப்பாறையில இருக்க பாலாஜி தங்க மாளிகை ஷாப்போட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்தா இவ்வளோ சில்வர் ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருந்தேன். இவங்க கிட்ட லைட் வெயிட் கொலுசு, சில்வர் செயின் வித் பெண்டன்ஸ், பசங்களுக்கான பிரேஸ்லெட், ட்ரெண்டிங்கான ஒரிஜினல் கருங்காலி மாலை, சில்வர் ரிங்ஸ்னு எல்லாம் வாங்கியிருந்தோம். 2500 rupeesல இருந்து 29 கிராம்ஸ்க்கான பியூர் சில்வர் கொலுசுலாம் இவங்க கிட்ட இருக்கு. 92.5 பியூரிட்டி சில்வர்ல லேடிஸ் ரிங் 400 rupeesல இருந்து ஸ்டார்ட் ஆகுது போல. அதுவே ஜென்ஸுக்கு 750 rupeesல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 10mm 92.5 பியூரிட்டி இருக்க சில்வர் கேப் வச்ச கருங்காலி மாலை 3500 rupeesக்கு சேல் பண்றாங்க. சேலம் சில்வர்ல செஞ்ச கொலுசு, குத்துவிளக்கு, டம்ளர், ஸ்பூன், பவுல்ஸ்க்கு எல்லாம் மேக்கிங் சார்ஜ் அண்ட் வேஸ்டேஜ் கிடையாது. உங்க லவ்ட் ஒன்ஸ்க்கான கஸ்டமைஸ் ரிங்ஸ், பிரேஸ்லெட் எல்லாம் பண்ணி கொரியர் கூட சென்ட் பண்றாங்க. எல்லா வீக்கெண்டும் அவங்க இன்ஸ்டா ஸ்டோரிஸ்ல ஆஃபர்ஸும் அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் இந்த மாதிரி கோல்ட் அண்ட் சில்வர் ப்ராடக்ட்ஸை ட்ரஸ்டடா ஆன்லைன்ல வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த பாலாஜி தங்க மாளிகை இன்ஸ்டா பேஜை செக் பண்ணி பாருங்க. அவங்களோட ஷாப் அண்ட் இன்ஸ்டாகிராம் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த வீடு நம்ம எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா க்ளோ பட்டேல தான் இருக்கோம். ஸோ க்ளோ பட்டேல கூடிய சூட் ரூம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எங்கள் க்ளோ பட்டேல இந்த சூட் ரூமுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டீலக்ஸ் ஃபேமிலி ரூம். ஸோ அதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துடலாம் கைஸ். அது மட்டும் இல்லாமல் க்ளோ பட்டேல வந்து பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருக்குன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம் கைஸ். க்ளோ பட்டேல நம்மளுக்கு கொடுத்துருக்க ரூம் நம்பர் பார்த்தீங்கன்னா 2404 கைஸ். இதை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் கைஸ். நம்ம ரூமும் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போனோன்னு பார்த்தீங்கன்னா கார்டு ஹோல்டர் இருக்குது. ஸோ அதில் நம்ம கார்டை ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏசி கண்ட்ரோல் கொடுத்துருவோம். ஸோ இந்த டச் பேனல்லே பார்த்தீங்கன்னா நம்ம ஏசி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். டெம்பரேச்சர்லேருந்து எல்லாமே நம்ம இதில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆன் ஆஃபுமே தான், ரிமோட்ஸ் எல்லாமே கிடையாது. ஸோ எல்லாமே சென்ட்ரலைஸ்ட் ஏசி தான். ஸோ அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா டச் ஸ்விட்சஸ். ஸோ இதில் வந்து நீங்கள் ரூம் க்ளீனிங் வேணுமா இல்லை டூ நாட் டிஸ்டர்ப் வேணுமா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சுவிட்சஸுமே இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு வெளியில் தெரியும். ஸோ வெல்கம்ன்ற டவல் போட்டிருக்காங்க. ஸோ அது நல்லாவே டீசெண்டாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே ஃப்ராக்ரன்ஸுமே வச்சுருக்காங்க. ஸோ ஃப்ராக்ரன்ஸ் வரக்கூடிய கேண்டில்ஸுமே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது நல்லா ஸ்மெல்லாகவே இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா சூட் ரூமில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஒரு முக்கிய குறிப்பிடு. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி தங்கி இந்த டீலக்ஸ் ப்ரீமியம் ரூமில் இதெல்லாம் கிடையாது. மற்றபடி எல்லாமே நார்மலாக இருக்கிறதா இருக்கும். ஸோ ஷவர் ஜெல்லு எல்லாமே இருக்கும், ஹேண்ட் வாஷ் முதற்கொண்டு. ஸோ பாத்ரூமோட சைஸுமே அதே அளவு தான், நம்ம நார்மல் டீலக்ஸ் ப்ரீமியம் ரூம் அளவு தான். ஸோ இந்த ஃபேமிலி ரூம்லையுமே ஸோ டாய்லெட் கிளாசெட்டுமே இருக்குது. ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு எப்பயும் போல் ஃப்ரிட்ஜு, தென் லாக்கர்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணாங்க. சேஃப்டி லாக்கர்ஸும் அம்பர்லாஸும் இருக்குது. ஸோ தென் ஹேங்கர்ஸுமே இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சேஃப்டியாக அவங்கள்ட்ட திருப்பி ரிட்டர்ன் பண்ணணும், இல்லாட்டி நம்மளோட டெபாசிட்லேருந்து அவங்க மைனஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ ஃப்ரிட்ஜஸ் எல்லாமே எம்டியாக இருக்குது. ஸோ நம்ம ரீஃபில் பண்ணிக்கலாம் வேணும்னா. ஸோ நம்மளோட லக்கேஜஸ் எல்லாமே இங்கே ப்ளேஸ் பண்ணிடுவோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம செப்பல் மாட்டுறதுக்குமே அங்கே ஏரியாஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் காஃபி மேக்கரு, டீ பவுட்ரு, சுகர் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட்டர் பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூமுக்கு 2 வாட்டர் பாட்டில் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்மார்ட் டிவியுமே இருக்குது. ஸோ அதுக்கு ரிமோட்டுமே அவங்க ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்மார்ட் டிவி ஒய்ஃபையோட நம்மளுக்கு வந்துடும். ஸோ அதனால் நம்ம ஒய்ஃபை டிவியாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம யூடியூப் பார்க்கறதுனால யூடியூப் பார்த்துக்கலாம். ஸோ தென் டிஷ்யூ பேப்பர்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க கைஸ். தென் ஒரு சேர்மே போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் டேபிளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். டெலிஃபோன்ஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கேயுமே பால்கனி இருக்குது கைஸ். ஸோ பால்கனி வியூ இங்கேருந்துமே சூப்பராகவே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டவுனோட வியூ கிடைக்கும் கைஸ். அது மட்டும் இல்லாமல் வீக்கெண்டு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த ஃபுட்பால் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா தாய் பீப்புள்ஸ் எல்லாம், இங்கே இருக்கக்கூடிய ஏரியா பீப்புள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் விளையாடுவாங்க. ஸோ சூப்பராகவே இருக்கும் அந்த ஃபுட்பால் பார்க்குறதுக்கெலாம். ஸோ ஈவினிங் டைமில் அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு எப்பயும் பார்த்த மாதிரி குவிங் சைஸ் பெட் ஒன்று இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கர்டைன்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த கர்டைன்ஸ் வந்து நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் லேம்ப்ஸு, வால்பேப்பர் எல்லாமே சூப்பராக இருக்கும் கைஸ். கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும் ரூமு. ஸோ ரொம்பவும் டார்க்காக இல்லாமல் ஓரளவுக்கு டீசெண்டான கான்ட்ராஸ்ட்டில் இருக்கும். ஓகே கைஸ், நம்ம இந்த ரூமோட இன்டர் கனெக்டாக இருக்கக்கூடிய இன்னொரு ரூம் பார்த்தீங்கன்னா அப்படியே பேரலாக இருக்கும். ஸோ இந்த பேரலல் ரூம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்படியே டிட்டோவாக தான் இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்த ரூமில் என்னென்ன இருக்கோ எல்லாமே இங்கேயுமே இருக்கும். ஸோ இந்த ரூமை பொறுத்த வரைக்கும் ஸ்பேஸ் கூட இருக்கும். ஸோ 2 ரூமாக இருக்கனால நம்மளுக்கு லிவிங் ஸ்பேஸும் நிறையா இருக்கும், ஸ்லீப்பிங் ஸ்பேஸும் நிறையா இருக்கும் கைஸ். இந்த டீலக்ஸ் ஃபேமிலி ரூமில் ஒரே ஒரு டோர் தான், பட் நம்மளுக்கு 2 ஆக்சஸ் கார்டு கொடுப்பாங்க, 2 ரூம் இருக்கனால. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரூமோட டீட்டெயில்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து க்ளோ பட்டேல புக் பண்ணியிருக்கிற ரூம் பார்த்தீங்கன்னா டீலக்ஸ் ஃபேமிலி ப்ரீமியம் ரூம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி புக் பண்ணியிருந்த பார்த்தீங்கன்னா டீலக்ஸ் ரூமு. அந்த ரூமுக்கு இந்த ரூமுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ தங்கியிருக்கக்கூடிய டீலக்ஸ் ஃபேமிலி ப்ரீமியம் ரூமில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதுதான் உங்ககிட்ட இருக்கிறதுலே அதிகபட்சமான ஒரு ரூம் குவாலிட்டி. ஸோ இதுதான் சூட் ரூமு. ஸோ இந்த சூட் ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டபுள் ரூம் வந்துடும், ஒரே மாதிரி வந்துடும். ஸோ டபுள் பாத்ரூம் வந்துடும். இந்த ரூமோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கைஸ் 2230 பாட்டு. ஸோ ஒரு நைட்டுக்கு இந்த ரேட்டு. ஸோ இன்க்ளூடிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ 4 அடல்ட்டுக்குமே சேர்த்து தான் இந்த ப்ரைஸு. ஸோ இப்போ நம்ம இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா அடுத்த 8 நாள் இங்கே தான் தங்க போகிறோம். அந்த ரூம் பார்த்தீங்கன்னா காஸ்ட் வைஸ் வந்து ஒரு ஈக்குவலாக தான் இருக்கும். பிகாஸ் வந்து இப்போ நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா நியூ இயர் முடிஞ்சிருக்கனால ப்ரைஸ் எல்லாமே ட்ராப் ஆகிடுச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் இல்லாமல் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்னமே ப்ரைஸ் கம்மியாகும். ஸோ இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நீங்கள் ரொம்பவும் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரு 3 நாளைக்கு சாப்பிட்ற வரைக்கும் உங்களுக்கு போதுமானதான்.
ஸோ நீங்கள் மேக்ஸிமம் 5 days போடுறதுனா வித் பிரேக்ஃபாஸ்ட் போடலாம். 5 daysக்கு மேலே போடுற மாதிரி இருந்தால் வித்தவுட் பிரேக்ஃபாஸ்ட் போடுங்க. ஏன்னா நீங்கள் வேறு ஏதாவது தாய் ஃபுட் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ண முடியாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களால் 3 நாளைக்கு மேலே இந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட முடியாது. ஸோ அதுக்கு மேலே உங்களுக்கு போர் அடிக்கவும் ஆரம்பிச்சிடும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டுமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ நிறைய இது பார்த்தீங்கன்னா ஹாஃப் குக்கூடாக தான் இருக்கும். ஸோ நூடுல்ஸு சிக்கன்லாம் பார்த்தீங்கன்னா ஹாஃப் குக்கூடாக தான் இருக்கும். ஸோ உங்களால் நிறைய சாப்பிடவும் முடியாது. ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு டேஸ்ட்டுமே பிடிக்காம போயிடும். ஸோ ஒரு 3 நாளைக்குன்றப்ப நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஸோ போக போக ஒரே ஃபுட்டு சாப்பிட்றப்ப நம்மளுக்குமே போர் அடிச்சிடும். ஸோ புதுசு ஃபுட்ஸுமே நம்மளால் ட்ரை பண்ண முடியாமல் போயிடும். ப்ரிஃபர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வித்தவுட் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ கைஸ் இந்த டீலக்ஸ் ஃபேமிலி ப்ரீமியமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கிங் சைஸ் பெட்டில் வந்து 2 பெட்டு கொடுத்துருவாங்க. ஸோ ரெண்டுமே 2 ரூமில் இருக்கும். ஸோ 2 ரூம்னு சொல்கிறேன், பட் 2 கதவுலாம் இருக்காது. ஸோ ஒரே கதவு தான். ஸோ வந்து நல்லா ஸ்பேசியஸாக இருக்கும். ஸோ இதோட ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா வந்து 549 ஸ்கொயர் ஃபீட்டு. போன ரூமோட இது நல்லா ஸ்பேசியஸாகவே இருக்கும். நீங்கள் போன வீடியோ பார்த்துட்டு தான் தெரியும். ஸோ 2 பெட்டுமே ஒரே ரூமில் இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப ஸ்பேஸ் கம்மியாக தான் இருக்கும் லிவிங் ஸ்பேஸ். பட் இதில் வந்து லிவிங் ஸ்பேஸ் நிறையா இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து 8 நாள் தங்குறப்ப நம்மளுக்கு வந்து பெரிய அளவில் வந்து டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்காது. ஸோ நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். ஹோட்டலோட வைஃபை ஸ்பீட் எப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இந்த ஹோட்டலில் ஒய்ஃபை ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஸோ இதில் டவுன்லோட் ஸ்பீடும் சரி அப்லோட் ஸ்பீடும் சரி ரெண்டுமே சேர்த்து ஒரு 30 Mbps கிடச்சி. ஸோ இது ரொம்பவும் மோசமான ஸ்பீட் கிடையாது, ஒரு டீசெண்டான ஸ்பீடு தான். கைஸ் நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட க்ளோ பட்டையால் லூனா ரெஸ்டாரண்ட் வந்திருக்கும். ஸோ இங்கே லூனா ரெஸ்டாரண்ட்லாம் பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நடக்குது. ஸோ இங்கே லைவ் கவுண்டர்ஸுமே இருக்குது. லைவ் கவுண்டரில் பார்த்தீங்கன்னா எக் வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது, ஆம்லேட், ஆஃப் ஆயில். அது மட்டும் இல்லாமல் ஜூஸஸ் இருக்குது, தென் வாட்டர்லாம் இருக்குது. ஸோ ஐஸ் வாட்டர் இருக்குது, நார்மல் வாட்டர் இருக்குது, தென் சாலடுக்கு தேவையான எல்லா பொருளுமே இருக்குது. ஸோ தென் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் மில்க்கு, சாக்கோஸ், கெலாக்ஸ் இருக்குது. ரைஸ் அது மட்டும் இல்லாமல் கட் ஃப்ரூட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ டெய்லியுமே கட் ஃப்ரூட்ஸ் மாற்றிட்டே இருப்பாங்க. ஸ்டீம் ரைஸுமே வச்சுருக்காங்க. ஸோ அமெரிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா சிக்கன் சூப் வச்சுருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோவுமே கொஞ்சம் கொஞ்சம் கலந்துருக்கு. ரைஸ் தென் சிக்கனை பார்த்தீங்கன்னா ஸ்டிர் பண்ணி ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்காங்க. கட்லரிஸ் வச்சுருக்காங்க. ஆல் டைப்ஸ் ஆஃப் பிக்கிள்ஸ் வச்சுருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா பாயில் சிக்கன் ரைஸ் வச்சுருக்காங்க. மேஷ் பொட்டேட்டோஸ் இருக்குது. சைனீஸ் ஸ்டைல் ஃப்ரைட் ரைஸ். ரைஸ் இங்கே டெய்லியுமே சிக்கன் ஹேமும் சிக்கன் சாசேஜுமே இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் நம்ம வீடியோ எடுக்கிற பார்த்தீங்கன்னா சிக்கன் சாசேஜ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ரைஸ் ஹாட் சாக்லேட் இருக்குது, ஹாட் மில்க் இருக்குது, காஃபி இருக்குது, டீ இருக்குது. காஃபிலையும் டீலையும் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பிரெட் டோஸ்ட் இருக்குது. அடுத்து ஸ்லைஸ் பிரெட் இருக்குது. தென் பட்டர் ஜாம் இருக்குது, ஸ்ட்ராபெரி ஜாம் இருக்குது, ஆரஞ்சு ஜாமு, ப்ரௌன் சுகர், நார்மல் சுகர்ஸ் இருக்குது. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்தாச்சு. ஸோ இப்போ நான் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இதுதான் காலையில் எடுத்துருக்கேன். ஸோ இப்போ பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருக்குங்கிறத ஒவ்வொன்றா சாப்பிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சைனீஸ் நூடுல்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஓகே சைனீஸ் நூடுல்ஸ் வந்து ட்ரையாக இல்லாமல் நல்லா ஓரளவுக்கு ஆயிலியாகவே இருக்குது. ஸோ அதனால் நூடுல்ஸோட டேஸ்ட்டும் இன்னும் சூப்பராகவே இருக்குது. ஸோ நம்ம அடுத்து அமெரிக்கன் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடலாம். ஸோ அமெரிக்கன் சிக்கன் ஃப்ரைட் ரைஸில் பார்த்தீங்கன்னா சிக்கன் பீஸே இல்லை. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ரைட் ரைஸ் ரொம்பவும் ஹார்டாகவும் ட்ரையாகவும் இதுக்கு முன்னாடி போட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. ஸோ அது இல்லாமல் ரைஸுமே இன்னும் குக் ஆகலை. ஸோ ஹாஃப் குக்குடு ரைஸ் ஆகுது. அது இல்லாமல் பஃபேயை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா போனீங்கன்னா 5 ஸ்டார் ஹோட்டலாங்கன்னு சரி பஃபேயில் போய் சாப்பிட போகிறீங்கன்னா எல்லாமே இப்படி தான் இருக்கும். ஹாஃப் குக்கூடாக இருக்கும் ரைஸ் எல்லாம், சிக்கன்லாம் வேகாமல் இருக்கும். இது எதுனாலனா உங்களை வந்து நிறையா சாப்பிட விடாமல் ஸோ கொஞ்சமாக சாப்பிட்ற மாதிரி லிமிட்டேஷன் பண்ணுறதுக்காக தான். ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ அதே 5 ஸ்டார் ஹோட்டலில் நீங்கள் காசு கொடுத்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அதோட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் அதுக்குரிய டிஃப்ரென்ஸ். பார்க்குறதுக்கு பஃபேயில் எல்லாமே சூப்பராக இருக்கும். பட் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து நீங்கள் சாப்பிடணும்னு நீங்கள் நினைக்கவே மாட்டீங்க. ஸோ அந்தளவுக்கு பஃபேன்றது. ஓகே அடுத்து மஷ் பொட்டேட்டோன்னு சொல்லுது. ஸோ பொட்டேட்டோஸ் வந்து ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது எப்படி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரைஸ் இந்த மஷ் பொட்டேட்டோன்றது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரா பொட்டேட்டோ தான். அதை குக் பண்ணலாம் இல்லை, அவங்க லைட்டாக பாயில் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஸ்மாஷ் பண்ணி தான் வச்சுருக்காங்க. தோல் எல்லாமே பீல் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால ரா பொட்டேட்டோ சாப்பிட்ற மாதிரியே தான் இருக்கும். ஸோ இந்த ரா பொட்டேட்டோ டெய்லியுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுட்டில் சேர்த்துக்கிட்டே ரொம்ப நல்லது. ரைஸ் அடுத்து இது பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் ஜூஸ். அடுத்து இது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஜூஸ். இந்த ஆரஞ்சு ஜூஸும் பைனாப்பிள் ஜூஸும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எல்லா பஃபேலையுமே சரி தாய்லாந்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ரீஃபில் பேக்கெட் வாங்கி தான் அவங்க ஊற்றுவாங்க. ஸோ இவங்களாம் ரெடி பண்ணக்கூடியது கிடையாது. நீங்கள் போய் ஒரு கிராசரி ஷாப்பில் போய் வாங்கி நீங்கள் இந்த ஜூஸை குடிச்சிங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். பட் இங்கே தாய்லாந்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எசன்ஸ் எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ ஆரஞ்சு ஜூஸ் பைனாப்பிள் ஜூஸ்னால் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் மட்டும்தான் இருக்கும். ஸோ சுகரோட ஃப்ளேவர் பெரிய அளவில் டாமினேஷனாக இருக்காது. அடுத்து பார்த்தீங்கன்னா கெலாக்ஸும் மில்க்கும் ஃப்ரெஷ் மில்க்கும் வச்சு பண்ணுறாங்க. ஸோ இதே எப்படி சாப்பிட்லாம். ரைஸ் இந்த கெலாக்ஸும் ஃப்ரெஷ் மில்க்கும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் மில்க்கு வந்து ஐஸ் கூட இருக்கிறதுனால வந்து
கெலாக்ஸோட டேஸ்ட்டே இதில் தெரியல, ரொம்பவும் சப்புன்னு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ எந்த ஒரு டேஸ்ட்டுமே இல்லை, ஸ்வீட்டனிங் டேஸ்ட்டுமே இல்லை. ஸோ ரா டேஸ்ட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் அந்தளவுக்கு இது நல்லா இல்லை. அது மட்டும் இல்லாமல் அடுத்து வந்து எக் வெரைட்டியில் வந்துட்டு நீங்கள் ஆம்லேட் கேட்டிங்கனாலும் உங்களுக்கு எந்த ஆம்லேட் வேணுமோ போட்டு தருவாங்க. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒயிட் எக் ஆம்லேட் மட்டும் கேட்டோம். ஸோ அதை மட்டும் ஃப்ரெஷ்ஷாகவே நல்லா போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் 2 வச்சுருக்கேன். இது வந்து ஒன்று ஹாஃப் பாயில், இன்னொன்று வந்து ஃபுல் பாயில். ஸோ ஃபஸ்ட்டு ஃபுல் பாயிலை சாப்பிட்றோம். நம்ம ஊர்லாம் பார்த்தீங்கன்னா ஹாஃப் பாயில் ஃபுல் பாயிலெலாம் நார்மலாகவே போடுவோம். ஸோ ஷேப் இல்லாமல் வரும். பட் இவங்க பார்த்தீங்கன்னா அதுக்குன்னே ஷேப்புக்கு ஒரு மிஷின் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அதில் ஊற்றுறப்ப நல்லா ஷேப்பாக அழகாகவே வருது. நெக்ஸ்ட் ஃபுல் பாயில். இந்த தாய்லாந்து பஃபேல பார்த்தீங்கன்னா எக் வெரைட்டிஸ் ஏதாவது கொடுத்தாங்கன்னா எல்லாமே அவங்க ராவாக தான் கொடுக்குறாங்க. ஸோ அவங்க மிக்ஸ் பண்ணுறப்பயுமே ஆம்லேட்டுக்கு வந்து ஆனியன் அதெல்லாம் போடுறது கிடையாது, நம்ம இந்தியாவில் சேர்க்குற மாதிரி. ஸோ அவங்க எப்படி இது ஆம்லேட்லாம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்கை உடச்சி ஊற்றிட்டு அதில் மில்க் ஊற்றுறாங்க. ஸோ மில்க் ஊற்றுறதுனால ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சி வருது. அது இன்னுமே நல்லாயிருக்கும். பட் வந்து நீங்கள் ராவாக சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்கோட ரா ஸ்மெல் உங்களுக்கு பிடிக்காதுன்னா உங்களால் சாப்பிட முடியாது. பட் நீங்கள் வந்து பெப்பர் அந்த மாதிரி நீங்கள் ஆட் ஆன் பண்ணுறப்ப, சீசனிங்லாம் ஆட் ஆன் பண்ணுறப்ப உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த எக்கோட ஸ்மெல்லு வரல. அடுத்து அங்கே சேலட் கவுண்டர்லேருந்து சேலட்லாம் எடுத்துருக்கோம். லெட்டிவ் லீவ்ஸு, அடுத்து கீழே வந்து நிறையா குக்கும்பர்லாம் சேர்த்துட்டு அதோட நீங்கள் மயோனஸையும் சேர்த்துக்கலாம். மயோனஸ் 2 ஃப்ளேவர் மயோனஸ் இருக்குது, 2 ஃப்ளேவர் மயோனஸும் சேர்த்துருக்கேன். அதுவுமே இல்லாமல் அந்த சேலட் கவுண்டரில் வந்து ஆலிவ்ஸ் கிடையாது. ஸோ ஆலிவ்ஸுக்கு பதிலாக ஆலிவ்ஸ் வந்து லைட்டாக ஸ்லைஸ் பண்ணி, ஆலிவ்ஸே நீங்கள் பார்க்க முடியாது அந்தளவுக்கு ஸ்லைஸாக இருக்குது. ஸோ அந்த ஆயிலோடு தான் இருக்குது. ஸோ அந்த ஆயிலையும் கொஞ்சம் இதில் ஊற்றிட்டு வந்திருக்கேன். எப்படி இருக்குன்றதை சாப்பிட்டு பார்ப்போம். இதாங்க சேலட். நைஸ். எனக்கு என்னமோ இந்த ஃபுட்டோட டேஸ்ட்லாம் கம்பேர் பண்ணுறப்ப எனக்கு சேலடோட டேஸ்ட் சூப்பராகவே இருக்குது. அது இல்லாமல் இங்கே இருக்க எல்லா பஃபேலையுமே சரி சேலடுன்றதை பார்த்தீங்கன்னா அவங்க மோஸ்ட்லி எல்லா இதுலேயுமே வச்சுக்குவாங்க. பிகாஸ் இங்கே அவங்க ஃபாலோ பண்ணுறது வந்து அமெரிக்கன் பிரேக்ஃபாஸ்ட் பஃபட் தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து சேலட் இருக்கும். அது இல்லாமல் அவங்க வைக்கிற சேலடும் சரி, ஃப்ரூட்ஸும் சரி, வெஜிடபிள்ஸும் சரி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இந்த அளவுக்கு ஃப்ரெஷ் வேறு எங்கேயுமே கிடைக்காது. ஸோ இவங்க ஊரில் டொமேட்டோலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாண்டு தான், இவ்வளோ தான் டொமேட்டோவே. ஸோ அது அவங்க வந்து அப்படியே டேரெக்டாகவே சாப்பிட்றாங்க, கட்லாம் பண்ணுறது கிடையாது அவங்க. ஓகே, நம்ம தாய்லாந்தில் வந்து க்ரீன் ஆப்பிள் சாப்பிட போகிறோம். ஸோ க்ரீன் ஆப்பிள் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணலாம். ரைஸ் இது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய க்ரீன் ஆப்பிளோட கம்பேர் பண்ணுறப்ப டேஸ்ட் கம்மியாக தான் இருக்குது. நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய க்ரீன் ஆப்பிள் நம்ம சாப்பிட்டோம்னா ஒரு மாதிரி கல் கூட்டுற அளவுக்கு சென்சேஷன் இருக்கும். ரைஸ் ஆஃப் பாயில். ஸோ தாய்லாந்தில் வந்து ஆஃப் பாயில் எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ தாய்லாந்தில் வந்து சிக்கன் ஹெக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஹார்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அதுவும் இல்லாமல் சைஸுமே நல்லா பெருசாக இருக்குது. அது இல்லாமல் அந்த முட்டையோட கலரும் பார்த்திங்கன்னா ஒரு கோல்டன் ப்ரௌனில் தான் இருக்கும். ஸோ டக்கோட எக் மாதிரி தான் இருக்கும். பட் உங்ககிட்ட கேட்டால் அது சிக்கன் எக்குன்னு தான் சொல்கிறாங்க அவங்க. இந்த ஆஃப் ஆயிலோட டேஸ்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. நம்ம ஊரில் அந்த ஆஃப் ஆயிலை பொறுத்த வரைக்கும் அந்த எல்லோ கலர் லேயர் வந்து குக்காகவே ஆகாது, ராவாக தான் இருக்கும். லைட்டாக தான் குக் ஆகிருக்கும். லைட்டாக குக் ஆகாமல் நிறையாவே குக் ஆகிடுச்சு. ஸோ அதை நீங்கள் சாப்பிட்றப்ப தான் அதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் அது கொஞ்சம் ஹார்டாகவே இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம ஊரில் சாப்பிடக்கூடிய ஆஃப் ஆயிலெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆயிலில் போட்டு கடுத்தோடனே பர்ஸ்ட் ஆகிடும். இது வந்து அப்படியே ஒரு மாதிரி சவுஜருன்றது. ஓகே, இதுதான் க்ளோ பட்டையோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பஃபட்டு. ஸோ இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். டாட்டா, பாய் பாய்.